வணக்கம். இன்னைக்கு நாம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய கேள்விய பத்தி பேச போறோம். நம்ம மனசு நமக்கு நண்பனா இல்ல எதிரியா? நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுமா இல்ல நம்ம எண்ணங்கள் தான் நம்மள கட்டுப்படுத்துதா? இந்த கேள்விக்கு பதில் தேடி நாம 1903ல போன ஒரு புத்தகத்தை கையில் எடுத்திருக்கோம். ஆமா, 100 வருஷத்துக்கும் மேல பழசு. புத்தகத்தோட பேரு சிந்தனை சக்தி, அதன் கட்டுப்பாடு மற்றும் கலாச்சாரம். எழுதியவர் அன்னி பெசன்ட். இந்த பழைய புத்தகம் இன்னைக்கு இருக்கிற நம்ம டிஜிட்டல் உலகத்தோட குழப்பங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுதான்னு ஆழமா அலசி பார்க்க போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கலாம். சரி, ஆரம்பத்திலேயே புத்தகம் ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுது. நான் அப்படிங்கிற அறிபவன் ஒண்ணு, மத்த எல்லாமே அறியப்பட்டதுன்னு ரெண்டா பிரிக்குது. இது கேக்குறதுக்கு ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி இருக்கு. நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நம்ம மனசு உருவாக்குற ஒரு பிம்பத்தை மட்டும்தான் பார்க்கறோமா? ரொம்ப அருமையான கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நாம நேரடியா உலகத்தை பாக்குறது இல்ல. இல்லையா? இல்ல. ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி தான் நம்ம மனசு தான் அந்த கண்ணாடி. ஓகே. வெளியுலகத்துல இருந்து வர தகவல்கள் நம்ம மனசுல ஒரு பிம்பத்தை உருவாக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னது? இது வெறும் போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பிரதிபலிப்பில்ல. புத்தகம் இத மறு உருவாக்கம்னு சொல்லுது. மறு உருவாக்கமா? ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என் மனசுல இருக்கிற பொருளை வச்சாவா? அது எப்படி? இத ஒரு டியூனிங் ஃபோக் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. ஒரு டியூனிங் ஃபோக் அடிச்சா அதோட அதிர்வு காத்துல பரவி பக்கத்துல இருக்கிற அதே மாதிரி இன்னொரு டியூனிங் ஃபோக்கையும் அதிர வைக்கும், இல்லையா? ஆமா, வைக்கும். புத்தகம் சொல்றது என்னன்னா, நம்ம மனசும் இதே மாதிரி அதிர்வுகள் மூலமா தான் வேலை செய்யுது. ஒருத்தரோட மனசுல ஒரு எண்ணம் உருவாகும்போது அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வை ஏற்படுத்துது. அந்த அதிர்வுகள் வெளியில பரவி இன்னொருத்தரோட மனசை அடையும் போது அவங்க மனசுலயும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டாக்க முடியும். ஓ, அப்போ இப்படிதான் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம இணைஞ்சிருக்கோம்னு சொல்லுது. அதேதான். ஓ, ஓகே, இப்போ புரியுது. நம்ம எண்ணங்கள் வெறும் நமக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு விதமான எனர்ஜி, ஒரு வைப்ரேஷனா வெளியில போகுதுன்னு சொல்றீங்க. அப்போ அடுத்து புத்தகம் சொல்ற விஷயம் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. அது மனச உண்மையை கொள்ளும் மாபெரும் வீரன் அப்படின்னு சொல்லுது. இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? நம்ம மனசு தானே நம்ம சிந்தனை, பகுத்தறிவு எல்லாத்துக்கும் ஆதாரம். அதையே இவ்ளோ மோசமா சொல்லணும்? ஆமா, கேக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா அதற்கான காரணத்தை புத்தகம் தெளிவா விளக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க மனசு இல்ல. நான் என் மனசு இல்லையா? இல்ல. மனம் என்பது நீங்கள் கிடையாது. அது உங்களுடைய ஒரு கருவி. ஒரு சிற்பிக்கு உளி எப்படியோ, ஒரு ஓவியருக்கு பிரஷ் எப்படியோ, அது மாதிரிதான் நமக்கும் நம்ம மனசு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள் பலரும் அந்த பிரஷ்ஷை நான் தானே நினைச்சுக்கிறோம். மிகச் சரியா சொன்னீங்க. சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அந்த உண்மையை கொல்லும் விஷயத்துக்கு என்ன காரணம்? காரணம், நம்ம மனசு ஒரு சுத்தமான கண்ணாடி இல்ல. இல்லையா? இல்ல. அது நம்ம கடந்த கால எண்ணங்கள், ஆசைகள், வெறுப்புகள், அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கலர் கண்ணாடி. ஓ. அதனால நாம உலகத்தை உள்ளது உள்ளபடி பார்க்காம இந்த கலர் கண்ணாடி வழியா தான் பார்க்கறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் மேல நமக்கு ஏற்கனவே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தா, அவங்க நல்லது செஞ்சா கூட நம்ம மனசு அதுல ஒரு தப்ப கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட காட்டும். இங்க மனசு உண்மையை மறைக்குது, இல்லையா? ஆமா, இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு இப்ப சொல்றாங்க. நாம எதை நம்புறோமோ அதுக்கேத்த ஆதாரத்தை மட்டும்தான் நம்ம மூளை தேடும். மிகச் சரியா சொன்னீங்க. அன்னி பெசன்ட் இத 100 வருஷத்துக்கு முன்னாடியே மன உடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா விளக்குறாங்க. மன உடலா அப்படின்னா? நம்ம ஒவ்வொரு எண்ணமும் மனப்பொருள்னு சொல்லப்படுற சின்ன சின்ன துகள்களை ஈர்க்குது அல்லது வெளியேற்றுது. உயர்ந்த அமைதியான எண்ணங்கள் ரொம்ப வேகமான அதிர்வுகளை கொண்டது. அது ரொம்ப மென்மையான நுட்பமான மனப்பொருள்களை ஈர்க்கும். ஓ. கோவம், பொறாம மாதிரி கரடுமுரடான எண்ணங்கள் மெதுவான அதிர்வுகளை கொண்டது. அது அடர்த்தியான கரடுமுரடான மனப்பொருள்களை ஈர்க்கும். காலப்போக்குல நம்ம மன உடல் முழுக்க நாம வழக்கமா சிந்திக்கிற எண்ணங்களோட தரத்தை பொறுத்து கட்டமைக்கப்படுது. அப்போ நம்ம எப்பவும் கோவமாவே இருந்தா நம்ம மனசு அப்படிப்பட்ட பொருள்களை வச்சே கட்டப்பட்டிருக்கோம். அதனால நமக்கு கோவமான விஷயங்கள் தான் கண்ணில் படும். அப்படிதானே? அதேதான். இதனாலதான் ஒரு பெரிய தத்துவ ஞானியோட பேச்சு கேட்கும்போது சில சமயம் நமக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. ஆமா. அவரோட எண்ணங்களோட அதிர்வுகள் ரொம்ப நுட்பமா இருக்கும். நம்ம மனசு அந்த அதிர்வுகளுக்கு பழக்க கொஞ்சம் காலமாகும். இதுக்கு புத்தகம் ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி சொல்லுது. என்னது?
குறைவாக படித்து அதிகமாக சிந்தியுங்கள்னு சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் உலகத்துல இது சாத்தியமா? எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஓடிட்டு இருக்கோம். அதுதான் விஷயமே. புத்தகம் என்ன பரிந்துரைக்குதுன்னா, தினமும் 5 நிமிஷம் ஒரு நல்ல விஷயத்த படிங்க. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துக்கு அத பத்தி ஆழமா யோசிங்க. ம், படிச்சது என்ன? அது என் வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? அதோட ஆழமான அர்த்தம் என்ன? இப்படி கேட்கும்போது நம்ம மனசு தகவல்களை சேமிக்கிற ஒரு கிடங்கு மாதிரி இல்லாம அத ஆராய்ச்சி செய்யற ஒரு பட்டறை மாதிரி மாறும். இதுதான் உண்மையான சிந்தனை வளர்ச்சின்னும் சொல்லுது. சரி, நம்ம மனசு ஒரு சக்தி வாய்ந்த ஆனா குறைபாடுள்ள ஒரு கருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி வருது. இந்த கருவியை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அந்த கலர் கண்ணாடியை தொடச்சி சுத்தப்படுத்த முடியுமா? நிச்சயம் முடியும். அதுக்கு தான் புத்தகம் கவனம் குவித்தல், அதாவது கான்சென்ட்ரேஷனை பத்தி விரிவாக பேசுது. கான்சென்ட்ரேஷன். ஆமா, மனசு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கும். அதை நிறுத்தி ஒரே ஒரு விஷயத்துல நிலைநிறுத்துறது தான் கான்சென்ட்ரேஷன். இது சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்கிற நிலை இல்ல. இல்லையா? இல்ல, இது ஒரு தீவிரமான ஒழுங்குபடுத்தப்பட்ட மன செயல்பாடு. பல திசைகள்ல சிதறி போற மன ஆற்றலை ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு புள்ளிக்கு கொண்டு வர்றது. ஆனா இது சொல்றதுக்கு சுலபம், செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் கண்ணு மூடி உட்கார்ந்தா அப்பதான் உலகத்துல இருக்கிற எல்லா எண்ணமும் எனக்குள்ள வரும். ஹம் மனசு இன்னும் வேகமா அலைப்பாயிர மாதிரி தோணும். அது இயல்பா? முற்றிலும் இயல்பு. புத்தகம் அதையும் தெளிவா சொல்லுது. அது ஒரு மாயை. மாயையா? ஆமா, இத்தனை நாளா உங்க மனசு ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஆனா நீங்க அதை கவனிக்கல. இப்ப முதல்ல அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப அதிகமா ஓடுற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். ஓ, பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்ற மாதிரி மனம் காற்றை போல, அதை கட்டுப்படுத்துவது மிக கடினம்னு சொல்லுவார். ஆமா. அதுக்கு கிருஷ்ணர் சந்தேகமில்ல, அது கடினம்தான். ஆனால் தொடர்ச்சியான பயிற்சியாலும் பற்றின்மையாலும் அதை கட்டுப்படுத்த முடியும்னு பதில் சொல்வார். அதேதான் இங்கேயும் அப்போ இதை எப்படி பண்றது? ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு பக்தி மனப்பான்மை இருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் உருவத்தையோ ஒரு குருவையோ மனசுல நினைச்சுக்கலாம். சரி. அந்த உருவம் மேல இருக்கிற அன்பு உங்க மனச வேற எங்கேயும் போக விடாம பிடிச்சு வைக்கும். அப்படி இல்லனா ஏதாவது ஒரு உயர்ந்த கருத்தை எடுத்துக்கலாம். உதாரணமா கருணை. கருணையா? ஆமா, கருணைனா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரே விஷயத்த பத்தி மட்டும் தொடர்ந்து சிந்திக்கலாம். மனசு வெளியில போகும்போது கோவப்படாம, விரக்தி அடையாம, பொறுமையா அதை திரும்பவும் நீங்க தேர்ந்தெடுத்த விஷயத்துக்கே கொண்டு வரணும். இது ஒரு பயிற்சி, போர் கிடையாது. இதுல ஏதாவது ஆபத்துகள் இருக்கா? கவனிக்க வேண்டிய விஷயங்கள்? கண்டிப்பா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. நிறைய பேரு கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது மன உறுதின்னு நினைச்சுக்கிட்டு உடல்ல இறுக்கமாக்குவாங்க. ஆமா. பல்ல கடிப்பாங்க, புருவத்தை சுருக்குவாங்க. இது முற்றிலும் தவறு. அப்படியா? ஆமா, அன்னி பெசன்ட் அவரோட சொந்த அனுபவத்தையே பகிர்ந்து கொள்றார். அவர் மன உறுதியோட ஒரு முயற்சி செஞ்சப்போ அவரோட தலையில இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் வீங்கிருச்சாம். ஐயோ! அப்போ அவரோட குரு அவர்கிட்ட நீங்க ரத்த நாளங்களை கொண்டு மன உறுதி கொள்வதில்லை அப்படின்னு சொன்னாராம். ஆமா. மன முயற்சிங்கிறது ரொம்ப அமைதியான ஆனா உறுதியான ஒரு செயல்பாடு. அதுக்கு உடல் இறுக்கம் தேவையில்லை. உடலை எவ்வளவு தளர்த்த முடியுமோ அவ்வளவு தளர்த்திக்கணும். சரி. ஆரம்பத்துல சில நிமிஷங்கள் செஞ்சா போதும். மூளைக்கு அதிக அழுத்தம் கொடுக்க கூடாது. ஓகே, இது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்படியாக நாம நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அதை ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாத்திட்டோன்னு வைப்போம். இதை வச்சு என்ன பண்றது? புத்தகம் இதை மத்தவங்களுக்கு உதவ பயன்படுத்தலாம்னு சொல்லுது. அது எப்படி வேலை செய்யும்? இது ஏதோ சூப்பர் பவர் மாதிரி இல்ல கேக்குது. அது சூப்பர் பவர் இல்ல, ஆனா அது ஒரு நுட்பமான சக்தி. இது எப்படி வேலை செய்யணும் புத்தகம் ஒரு செயல்முறையை விவரிக்குது. ம். முதல்ல நீங்க யாருக்கு உதவ விரும்புறீங்களோ அவங்கள உங்க மனக்கண்ல தெளிவா கற்பனை செய்யணும். சரி. இது அடுத்தவங்களோட மனச நம்ம விருப்பப்படி மாத்துற மாதிரி ஆகாதா? அதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? மிக மிக முக்கியமான கேள்வி. புத்தகம் இத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருத்தரோட சுதந்திரமான விருப்பத்துல தலையிடுறது மிகப்பெரிய தவறு. அது ஒரு விதமான மனரீதியான வன்முறை. அப்போ நம்ம நோக்கம் அவங்கள கட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது. உதாரணமா ஒருத்தர் சோகமா இருக்காருன்னா நீ சந்தோஷமா இருன்னு நீங்க கட்டளையிடக்கூடாது. அதுக்கு பதிலா தைரியம், நம்பிக்கை, அமைதி மாதிரியான உணர்வுகளை நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். நீங்க அனுப்புற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல உணர்வுகளை தூண்டி விட்டு அவங்களா சரியான முடிவெடுக்க உதவும். ஓ, அப்போ நீங்க ஒரு தூண்டுகோலா தான் இருக்கணும், இயக்குனரா இருக்கக்கூடாது. அதேதான். அப்போ இது ஒருத்தருக்கு நேரடியா அறிவுரை சொல்றதுக்கும் மனசு வழியா எண்ணங்கள் அனுப்புறதுக்கும் என்ன வித்தியாசம்? நேரடியா சொல்லும்போது
அவங்களோட ஈகோ, அவங்களோட அப்போதைய மனநிலையெல்லாம் குறுக்க வரலாம். சரி. ஆனா நீங்க அமைதியான மனசோட அனுப்புற எண்ண அலைகள் அவங்களோட மனசோட ஆழமான இடத்துக்கு போய் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்துக்கான விதைய தூவ முடியும். ம், இது உடல் இல்லாத இறந்தவர்கள்னு சொல்லப்படுற ஆன்மாக்களுக்கு கூட உதவ முடியும்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? ஆமா. ஏன்னா உடல் இல்லாததால அவங்க இந்த மன அதிர்வுகளை இன்னும் எளிதா உணருவாங்க. இது ஒரு படி மேல போகுது. சரி, கடைசியா குழுவா சிந்திக்கிறது பத்தி புத்தகம் பேசுது. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே விஷயத்த நினைக்கிறது. அது எப்படி வேலை செய்யும்? ஆமா, இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து. ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 10 பேரு தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எங்க ஊர்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தை மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஆழமா சிந்திச்சாங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை சூழல் உருவாகும் புத்தகம் சொல்லுது. சிந்தனை சூழலா? ஆமா, இது அந்த ஊர்ல இருக்கிற மத்த மக்களோட மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒற்றுமை உணர்வு வளர ஆரம்பிக்கும். ஓ, இதுதான் ஒரு நல்ல நோக்கத்துக்காகவோ ஒரு சமூக மாற்றத்துக்காகவோ கூட்டு பிரார்த்தனைகள் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல்னு சொல்லலாம். சொல்லலாம். ஆக நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா சிந்தனைங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு அதிர்வு. நம்ம மனசு உலகத்தை நமக்கு எப்படி காட்டுதுன்னு தீர்மானிக்குது. ஆனா பயிற்சியின் மூலமா நாம அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை நமக்கும் மத்தவங்களுக்கும் நன்மை செய்யற ஒரு அற்புதமான கருவியா மாத்த முடியும். நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம். மனசு நண்பனா எதிரியா? பதில் என்னன்னா, அதை நாம எப்படி பழக்கிறோமோ அப்படிதான். சரியா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட முக்கியமான செய்தி இதுதான். நாம எல்லோரும் எல்லா நேரமும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆமா, அந்த சிந்தனைகள் நம்மையும் நம்மை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த சக்தியை பயன்படுத்துறதா வேண்டாமாங்கிறது நம்ம கையில இல்ல. அது இயல்பாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நன்மைக்காகவா தீமைக்காகவா? பலவீனமாவா இல்ல வலுவாவா? ஒரு இலக்கில்லாம மிதக்க போறோமா இல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட பயணிக்க போறோமா? இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு புத்தகம் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வரிதான் ஞாபகத்துக்கு வருது. அது நம்மகிட்ட சொல்லுது, நன்றாக தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் உங்கள் தேர்வு குறுகியது ஆனாலும் முடிவற்றது. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன தேர்வும் உங்க மனச, உங்க வாழ்க்கைய, ஏன் இந்த உலகத்தையே வடிவமைக்குது. யோசிச்சு பாருங்க.